ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முழு விஷயத்தையும் நான் எல்லாத்தையும் அம்மா கிட்ட நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னா அவங்க கண்டிப்பாக மனசு கவலைப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என்னை இது மாதிரி என்னோட நாத்தனார் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாத விஷயத்துக்காக பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது தான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒருத்தரை விரும்பினேன். ஆனால் அவர் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகினதுக்கு அப்புறம் தான் அம்மா இந்த மாப்பிள்ளையை பார்த்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு மேரேஜ்லலாம் அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஒரு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கு காரணம் அவரை விரும்பினது ஒரு 2 இயர்ஸ் விரும்பிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கல்யாணமே வேண்டாம், இன்னும் ஒரு 2, 3 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது இது பண்ணாமல் அவங்க உடனே கல்யாணத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கா அதுக்கப்புறம் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்காக சரி மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லாதனால நான் நம்ம இது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இது பண்ணதுக்கான காரணங்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்காக நான் பண்ணன்ட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நல்லவர் தான். ஒரு நல்ல ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். நல்ல ஒரு வேலை பார்த்தாரு, பண்ணார், செஞ்சார் எல்லாம். ஆனால் எனக்கு இங்கே பிரச்சனையாக இருந்தது பார்த்திங்கன்னா, அவங்களோட தங்கச்சி. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தார். அதனால் பிள்ளைங்கள வச்சுட்டு நாங்கள் இருந்த வீட்டுக்கும் மேலேயே தான் இருந்தாங்க. ஆனால் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, ஒரு அவங்க மாமியார் இருக்காங்க, மாமனார் எல்லோரும் இருக்காங்க. பொண்ணு மேலே தானே இருக்கிறதுனால நம்ம பொண்ணை நல்லா தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மாமியார் மாமனார்லாம் நல்லா தான் இது பண்ணாங்க. ஆனால் என்னோடய நாத்தனாருக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை. அவரோட ஹஸ்பண்டோட தங்கச்சியோ யாரையோ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு அந்த பொண்ணு அவ்வளோவா பிடிக்காதனால, கேரக்டர் அவ்வளோவா பிடிக்காதனால சரி இவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணது. என்ன பிடிச்சிருக்குன்னு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணது. அதனாலேயே அப்போலேருந்தே என்னை மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே அந்த அளவுக்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க. அதே எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணக்கூடாது, பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. நம்மளால் எந்த ஒரு இதையும் இது பண்ணக்கூடாது இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி நானுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட இதுங்கிறது ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் வேலை வாங்குறதா இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு நான் சமைச்சு கொடுக்கணுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் ஹஸ்பண்டால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கனால, அவங்க மாமியார் மாமனார்லாம் அவங்களோட பொண்ணுங்களோட இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. சரி அவரோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அவள் எது பண்ணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நானும் ஒரு 1 இயரில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதுனால இவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் நம்ம தங்கச்சியை விட்டால் நம்மளுக்கு வெளில போயிட்டு ஏதாச்சும் நாளைக்கு பிரச்சனை அப்படின்னா நம்மள தானே சொல்லுவாங்க. இந்த பாரு மேலெல்லாம் வீடு இருக்குது, தங்கச்சியை வச்சுக்காமல் ஒய்ஃப் வந்தோடனே இது பண்ணுறான் அப்படிங்கிறனால என்கிட்ட அவர் சொல்லுவார், நீ கொஞ்சம் தினம் ஒரு 1 வருஷம் தான் மாப்பிள்ளை வந்துடுறேன்ருக்காரு, இங்கேயே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம அவரை இருக்கட்டும், இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணுறதுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சில விஷயங்களை நம்மளுக்கு கரெக்டான வேலை நமக்கு இருந்த விஷயத்த தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்து இது பண்ணி யோசனைக்கெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்படி